இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி கட்டி ஊர்வலம் வரதா? அப்படின்னா என்னம்மா? சொல்றேன். ஒவ்வொரு முறையும் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி சாமி கட்டி ஊரை வலம் வந்து சாமி உத்தரவு கொடுக்கும். அப்படி உத்தரவு கொடுத்தாதான் திருவிழாவே நடத்துவாங்களாம். ஒவ்வொரு முறையும் என் வீட்டுக்காரர் தான் சாமி கட்டி ஊரை வலம் வந்து அருள்வாக்கு சொல்வாரு. இந்த முறை என் மக ராசராச சாமி கட்டி ஊர்வலம் வரப்போறான். அதுதான் சந்தோஷம்னு சொன்னேன். அப்படியாம்மா? நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயமா. இருங்க, உங்களுக்கு எதுனா சூட கொண்டு வரேன். சரி. ஐயா, அப்பனே, அம்மா தாயே, மகமாயி பராசக்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா. இத்தனை காலத்துக்கு அப்புறம் என் மக ராசராசன் சாமி கட்டி இந்த ஊரையே வலம் வந்து அருள்வாக்கு சொல்ல போறான். அந்த மாதிரி நேரத்துல நீதான் அவன் உணர்வுல உக்கிரமா இறங்கி வந்து அந்த உக்கிரத்தை தாங்கக்கூடிய வலிமையும் மன வலிமையும் உடல் வலிமையும் நீதான் தாய் அவனுக்கு கொடுக்கணும். அவன் உணர்வுல இறங்கி இந்த ஜனங்களுக்கு நல்ல அருள்வாக்கு கொடுக்கணும். அந்த அருள்வாக்கும் பலிக்கணும் தாயி. அம்மா, இந்த ஊர் ஜனங்கள்லாம் உன் கோயிலுக்கு வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு போகணும்மா. நீ துணையா இருக்கணும் தா. அதுக்காகத்தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறோம். அந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல மும்மாரி பொழிஞ்சு எல்லாரும் செழிப்பா இருக்கணும். ஊர் ஜனங்கள்லாம் ஒத்துமையா சந்தோஷமா நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட நிம்மதியா வாழணும் தாயி. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். அம்மா மகமாயி,